எம்ஜிஆர் போட்ட சத்துணவு ஸ்கூல்ல தட்டை ஏந்தி சோறு சாம்பார் கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்டவன் நான் பேசாம வேற யாரும் பேசுவாங்க? இதுக்காக பணக்கார வீட்டு பசங்க பேச சத்துணவு சாப்பிட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் எம்ஜிஆர் போட்ட சத்துணவு தான் வளர்ந்தவன் அதனால நான் பேசுவேன். உலக எம்ஜிஆர் பேரவை சார்பாக இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கனி ரீரிலீஸ், சத்யா மூவிஸினுடைய இதயக்கனி ரீரிலீஸ் செய்யப்பட்டது. இது உண்மையிலேயே எம்ஜிஆர் இருந்த காலத்தில் இதயக்கனி படத்தை நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அந்த ஊர் இன்றைக்கி எனக்கு ஏற்பட்டது. நான் பட்டாளத்துல இருந்து வரேன். எம்ஜிஆர் உயிர் எங்களுக்கு. எம்ஜிஆர் தான் எல்லாமே. எங்க அப்பா எம்ஜிஆர் ரசிகராக சொல்லி ஒரு படம் பார்க்க சின்ன வயசுல இருந்து எங்க எம்ஜிஆர் படம் கூட்டு போய் எங்களுக்கு எம்ஜிஆர் தான் ரொம்ப பிடிக்கும். நான் படிச்சதெல்லாம் எம்ஜிஆர் போட்ட சாப்பாடுல படித்தேன். அவர் கொடுத்த யூனிஃபார்மு, அவர் கொடுத்த செருப்பு இதெல்லாம் போட்டுன்னு போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். எம்ஜிஆரால நாங்கள் நல்லா இருக்கிறோம், அவரை மாதிரியே இருக்கிறோம். இதே வேலையில் யார் இருக்கு? யார் தலைவர்? பேரு என்ன பாட்டு? இதே வேணியில பாடு. வேற என்ன பாட்டு பாடு? மன்னாதி மன்னன் சொல்லுவாங்க, முடிசூடா மன்னன் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒருத்தர் அவர் தான். ஒரு நடிகர்னா வீடு கொடுக்க மாட்டாங்க சென்னையில. ஆனா ஒரு நடிகருக்கு நாடே கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தான். Thank you.
உலக எம்ஜிஆர் பேரவை சார்பாக இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கனி ரீரிலீஸ், சத்யா மூவிஸினுடைய இதயக்கனி ரீரிலீஸ் செய்யப்பட்டது. இது உண்மையிலேயே எம்ஜிஆர் இருந்த காலத்தில் இதயக்கனி படத்தை நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அந்த இன்னைக்கு எனக்கு ஏற்பட்டது. ஒவ்வொரு பாட்டுக்கும் அவர்கள் உண்மையிலேயே கொண்டாடி தீர்த்து விட்டார்கள். அவர்கள் ஆட்டம், அவர்களது பாட்டம், அவர்களது ரசிப்பு, அந்த படம் இன்றும் இளமையாக இருக்கிறது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு படத்தை புரட்சித் தலைவர் கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே புரட்சித் தலைவரது ரசிகனாக நான் இன்றைக்கு மிகவும் பெருமைப்படுகிறேன். இன்டர்வல் சமயத்தில் உலக எம்ஜிஆர் பேரவை சார்பாக, பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை சார்பாகவும் மற்றும் அமீரக எம்ஜிஆர் பேரவை சார்பாகவும் இன்றைக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உண்மையிலேயே எம்ஜிஆர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு தான் இன்றைக்கும் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த படம் இன்றும் அந்த படத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிருக்கு. அது தலைமை பண்பு, அவருடைய லீடர்ஷிப்பு, அவருடைய வசனங்கள், அவருடைய பாட்டுக்கள், உண்மையிலேயே இது இப்படிப்பட்ட ஒரு சாகா வரம் பெற்றவராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறார் என்பது இன்றைக்கும் அவர் இறந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் நிரூபணமாக இருக்கிறது இந்த படத்தினுடைய ரிலீஸாக காரணமாக என்று நான் கருதுகிறேன். உண்மையிலேயே இதை ஏற்பாடு செய்த உலக எம்ஜிஆர் பேரவை நண்பர்கள், எம்ஜிஆரது ரசிகர்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை சேர்ந்த திரு முருகு பத்மநாபன் அவர்களுக்கும், அமீரக பேரவை நண்பர்களுக்கும் மற்றும் தமிழ்நாட்டினுடைய உலக எம்ஜிஆர் பேரவை நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். இந்த சிடிடி சேனல் ராஜு அவர்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து இதை ஏற்பாடு நடத்தியிருக்கிறார். லைட்டிங் எல்லாம் பண்ணி எம்ஜிஆர் இருக்கும்போது எப்படி நடந்ததோ அதே மாதிரியான ஒரு உணர்வை ஆல்பர்ட் திரையரங்கத்தினுடைய மேனேஜர் திரு மாரியப்பன் அவர்கள், அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உலக எம்ஜிஆர் பேரவை 1917 பாரிஸில் தலைவருடைய நூற்றாண்டு விழாவில் துவக்கப்பட்டது. 2018 வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் பிரம்மாண்டமான பக்தர்கள் கலந்து கொண்ட மாநாட்டை நடத்தினோம். அதன் பிறகு கடந்த 8 ஆண்டுகளாக சிறப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் பொதுக்கூட்டங்களையும் தலைவர் பிறந்தநாள் நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த இதயக்கனி டிஜிட்டல் திரைப்படத்தை உலக எம்ஜிஆர் பேரவையின் சார்பாக நாங்கள் வெளியீடு செய்திருக்கின்றோம். பக்தர்களுடைய இந்த எழுச்சியான, மகிழ்ச்சியான, உணர்ச்சிமயமான இந்த எழுச்சியை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆகவே மேலும் மேலும் நமது பக்தர்கள் உலக எம்ஜிஆர் பேரவைக்கு ஆதரவை அளித்தால் நாங்கள் மென்மேலும் சிறப்பான செயல்களை செய்வோம் என்று உறுதியளிக்கின்றோம். அடுத்தது, தலைவருக்கு உலகத்திலேயே தலைவருக்கு மட்டும்தான் தனிநபருக்காக அதிக புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதை கின்னஸ் சாதனையில் சேர்க்கும் முயற்சியும் உலக எம்ஜிஆர் பேரவை எடுக்கின்றது. அடுத்தது, தலைவருக்கு ஒரு தியான மண்டபம், பிரம்மாண்டமான தியான மண்டபம் கட்டுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. அடுத்தது, தலைவருக்கு ஒரு பெயரில் ஒரு இலவச திருமண மண்டபமும் திட்டம் இருக்கின்றது. அடுத்தது, தலைவர் அவர் பெயரில் வெளிவந்த புத்தகங்களை ஒரு புத்தகாலயம் அமைத்து அங்கு வைக்குவதற்கும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்கள், தலைவர் புகழ் திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே அனைத்து பக்தர்களும் ஒத்துழைப்பு அளித்தால் எல்லாத்தையும் சிறப்பாக செய்து முடிப்போம் என்று கூறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற. மன்னாதி மன்னன் சொல்லுவாங்க, முடிசூடா மன்னன் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒருத்தர் அவர் தான். ஒரு நடிகர்னா வீடு கொடுக்க மாட்டாங்க சென்னையில, ஆனா ஒரு நடிகருக்கு நாடே கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தான். அதாவது வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காத்தவர், சரித்திரம் தண்ணிலே நிற்கின்றார் சொல்லுவாங்க. அது புரட்சி தலைவருக்கு தான். உண்மையிலே எங்க மாமா, என்னோட தாய் மாமன் இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு சைக்கிள் கொண்டு இதயக்கனி தியேட்டர்ல, எங்க ஊர் தியேட்டர்ல படம் பார்த்தாரு. டிக்கெட் எடுத்து படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது சைக்கிளை காணும். அவர் வீட்டுல எல்லாம் பயங்கர திட்டு, இதயக்கனி படம் பார்க்க போயிட்டு சைக்கிளை விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி.
அப்ப எவ்வளவு பெரிய எம்ஜிஆர் வெறியரா எங்க மாமா இருந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க. அதே குடும்பத்துல இருந்து நான் 50வது வருஷத்துல இந்த படம் வந்து ஆல்பர்ட் தியேட்டர்ல பார்க்க வந்திருக்கேங்கிறது எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இன்னைக்கு 50வது வருஷத்தை கொண்ட 75ல ரிலீஸ் ஆன இந்த படம் 2025ல வந்து நம்ம எல்லாம் பார்க்க வந்திருக்கோம். 2075ல ஒரு குரூப் வந்து நம்ம காலத்துக்கு பிறகு இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க. இந்த பெருமை வந்து உலகத்திலே எம்ஜிஆர் ஒருத்தருக்கு தான். உலகத்துல அதாவது சாதாரண கஷ்டப்பட்டு வறுமையில நாடகத்தில் நடிச்ச ஒரு நடிகருக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன், கோயம்பேடு வந்து எம்ஜிஆர் பேருந்து நிலையம். இதை விட உலகத்துல சாதனை பண்ண ஒருத்தரை உலகத்துல காட்டுங்க, கிடையாது. நான் இந்தியாவில எல்லாம் சொல்லுங்க, உலகத்திலே கிடையாது. ஏன்னா சாதாரண கஷ்டப்பட்டு இந்த பேர் உயர்ந்த நிலைக்கு வந்த அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் இன்னைக்கு சினிமாவில் வர்ற எல்லாருமே, டிவியில வர்ற எல்லாருமே எம்ஜிஆர் தான் ரோல் மாடல். அதாவது ஒரு பணக்கார குடும்பத்துல இருந்து ஒரு நடிகனா வர்றது பெரிய விஷயம் இல்ல. ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து சாய்ச்சா பாருங்க, ஒரு நடிகை தமிழ்நாட்டை ஆள முடியுமா? இதுக்கு போய் ஒரு சீட்டு வாங்குறதுக்கு ஒவ்வொருத்தர் வந்து எவ்வளவு போராடுறாங்க ஒரு சீட்டு வாங்குறதுக்கு. ஆனா அவர் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப கூட ஜெயிச்சாரு. அவரு யாரு ஜெயிக்க முடியும்? தெரு தெருவா போய் ஊரா போய் வழக்கு கொடுத்து, சிம்னி வழக்கு கொடுத்து 500,000 கொடுத்தாலே ஜெயிக்கிறது இல்லை இந்த காலத்துல. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர்ங்கிற ஒரு மாஸ் முகத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் இந்த பாருங்க, இந்த கூட்டம். போன வாரம் ரிலீஸ் ஆன படம் இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. போன வருஷம் ரிலீஸ் ஆன படம் இன்னைக்கு டிவியில போட்டா கூட பார்க்க ஆள் இல்ல. பாருங்க, 50 வருஷம் கழிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு பாரு. உண்மையில அந்த ஆத்மா மேல இருந்து பாக்குது, பரவாயில்ல நம்ம மக்கள் இன்னும் நம்ம மேல அன்பா இருக்காங்க. அது 2025ல 2075 எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அடுத்த தலைமை. இப்ப என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கிறான், அவன் எம்ஜிஆர் ரசிகர், அவங்க அப்பா எம்ஜிஆர் ரசிகர், அவரோட பசங்களுக்கு எம்ஜிஆர் படத்தை போட்டு காட்டு வளர்க்குற என் நண்பர் ரமேஷ் எல்லாம். இது என்ன எதை காட்டுறதுன்னா அடுத்த தலைமுறையும் தயார்படுத்துறாங்க. அதனால தலைவன் வந்து எப்பவுமே மாஸ் தான். அவருக்கு ஈடு இணை வந்து உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. அவர் வாழ்ந்த காலத்துல நம்மளும் பிறந்து வளர்ந்தோங்கிறது நமக்கு ஒரு பெரிய பெருமை. அதாவது நான் வந்து கலைவாணர் என்எஸ்கே ஊர் தான் எங்க ஊர் ஒழுங்குனேரி. அதாவது எம்ஜிஆருக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கலைவாணர் என்எஸ்கே பார்த்துதான். ஆனா கலைவாணர் என்எஸ்கே பொறாமப்படுற அளவுக்கு உண்டான ஆள் யாருன்னா எம்ஜிஆர் தான். பரவாயில்ல, நம்மளை பார்த்து ஒருத்தர் இப்படி கொடுக்குறாரு அப்படின்னு. சத்துணவு தந்த சரித்திர நாயகன் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லா ஏழை குழந்தை. இப்ப நான் சத்துணவு சாப்பிட்டு இன்னைக்கு வந்து பேசுறேன்ல, இன்னைக்கு நடிக்கிற டிவி சீரியல் நடிக்கிறேன்ல, எம்ஜிஆர் போட்ட சத்துணவு ஸ்கூல்ல தட்டை ஏந்தி சோறு சாம்பார் கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்டவன் நான் பேசாம வேற யாரு பேசுவாங்க? இதுக்காக பணக்கார வீட்டு பசங்களை பேச சத்துணவு சாப்பிட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் எம்ஜிஆர் போட்ட சத்துணவுல வளர்ந்தவன் நான். அதனால நான் பேசுவேன் தலைவன். ஆனா எல்லா எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் உள்ளேயும் ஒரு ஈகை குணம் இருக்கும். நாம சம்பாதிக்கிறதுல கொஞ்சமாவது மக்களுக்கு பண்ணணும். ஒருத்தர் வந்து 500 ரூபாய் கூலி வாங்குறேன்னா ஒரு 25 ரூபாயாவது மக்களுக்கு செலவு பண்ணணுங்கிறது எல்லா எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு இருக்கும். அது வந்து சினிமா நடிகர்கள் சத்யராஜ், மயின்சாமி மாதிரி உள்ள நடிகர்களுக்கு மட்டும் அல்ல. எல்லாம் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆனாலும் சரி, ஒரு மெக்கானிக் ஆனாலும் சரி, பெயிண்டர் ஆனாலும் சரி, இதுதான் எம்ஜிஆர் வந்து நம்ம எல்லாருக்குமே ஊட்டின விஷயம். புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி கலைஞரை சொல்றாங்க. புரட்சி கலைஞர் கூட புரட்சி தலைவரோட ஃபார்மட்டை மெயின்டைன் பண்ணனால்தான் இன்னும் அவரோட பேரு. அதனால எவர்கிரீன் எம்ஜிஆர் சார். எத்தனை எம்ஜிஆர் படம் போட்டாலும் இதே மாதிரி கூட்டம் கூட நாங்க வந்து பார்ப்போம்.